பொங்கலையொட்டி மாடுகளுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவது போல் சிறுமலை கிராமப் பகுதிகளில் குதிரைக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர். திண்டுக்கல் அருகே சிறுமலை பகுதியில் உள்ள பழையூர், புதூர், வேளாண் பண்ணை, தாளக்கடை, கடமான்குளம், அகஸ்தியர்புரம், தென்மலை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் சாலை வசதி இல்லை. இதனால் விளை பொருட்களையும் வேளாண் இடு பொருட்களையும் கொண்டு செல்ல அவர்கள் குதிரைகளை பயன்படுத்தப்படுகின்றனர். இதற்காக விவசாயிகள் பலர் குதிரைகளை வளர்த்து வருகின்றனர். இதனால் மாட்டுப் பொங்கல் தினத்தில் சிறுமலையில் குதிரைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக குதிரை பொங்கல் கொண்டாடுகின்றனர். நேற்று குதிரைகளை குளிப்பாட்டி அவற்றுக்கு வண்ணங்கள் தீட்டி அலங்கரித்தனர். கழுத்து, காலில் சலங்கைகள் கட்டி மாலை அணிவித்தனர். தொடர்ந்து பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். அத்துடன் குதிரைகளுக்கு ஓய்வளிக்கும் வகையில் அவற்றை அவிழ்த்துவிட்டு சுதந்திரமாக மேயவிட்டனர். கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து உலக மக்கள் தொகையில் முன்னிலையில் இருந்து வந்த சீனா 2022ஆம் ஆண்டு கரோனா தொற்றுக்கு 8,50,000 மக்களை இழந்தது. இதனால் 1960ஆம் ஆண்டுக்குப் பிறகு முதன்முறையாக சீன மக்கள் தொகை கணிசமான அளவு குறைந்தது. 1980 முதல் 2015 வரை சீனாவில் அமல்படுத்தப்பட்டிருந்த ஒரு குழந்தை கொள்கையின் விளைவாக நாட்டில் பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து வந்தது. இதனை கருத்தில் கொண்டு 2016ஆம் ஆண்டில் அந்தக் கொள்கையை ரத்து செய்த சீன அரசு 2021ஆம் ஆண்டு முதல் தம்பதிகள் 3 குழந்தைகளை பெற அனுமதி வழங்கியது. கடந்த ஆண்டு மக்கள் தொகையில் சீனாவை பின்னுக்குத் தள்ளி உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா விளங்குவது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் இருந்து கனடாவுக்கு படிக்கச் செல்லும் மாணவர்களில் கடந்த ஆண்டு 86% சரிவு ஏற்பட்டதாக அந்நாட்டின் குடியேற்றத்துறை அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். 3 காரணங்களால் இந்திய மாணவர்கள் கனடாவுக்கு பதிலாக வேறு நாடுகளை தேர்வு செய்யத் தொடங்கியுள்ளனர். 1. இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டிருக்கும் கசப்பான உறவு. 2. இந்திய மாணவர்கள் தங்குவதற்கு இங்கு போதுமான அளவு வீடுகள் இல்லாதது. 3. இங்குள்ள பல கல்வி நிலையங்களில் போதுமான கல்வி வசதிகள் இல்லாதது. கடந்த 2022 இன் கடைசி 3 மாதங்களில் கனடாவுக்குச் சென்ற இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை 1,08,000 ஆகஸ்ட் 940 இருந்த நிலையில் 2023 இன் கடைசி 3 மாதங்களில் இந்த எண்ணிக்கை 14,000 ஆகஸ்ட் 910 சரிந்ததாக கனடா வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கனடா செல்லும் இந்திய மாணவர்களில் 86% சரிவு ஏற்பட்டுள்ளது. அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்த விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பேசுகையில், ஜல்லிக்கட்டுப் போட்டி தடை செய்யப்பட்ட போது நடந்த மிகப்பெரிய போராட்டத்துக்குப் பின்னர் நடக்கும் ஜல்லிக்கட்டுப் போட்டிகள் உலகையே கவர்ந்துள்ளது. இந்த விளையாட்டை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். மெரினாவில் மக்கள் இந்த போட்டியை மீட்டுக்கப் போராடினாலும் அலங்காநல்லூர் வாடிவாசலில்தான் முதல் முறையாக போராட்டம் தொடங்கியது. ஜல்லிக்கட்டை சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த விளையாட்டாகத்தான் நான் பார்க்கிறேன். IPL கிரிக்கெட் போட்டியைப் போல் தொடர்ந்து ஆண்டு முழுவதும் ஜல்லிக்கட்டுப் போட்டியை லீக் முறையில் இந்த ஜல்லிக்கட்டு அரங்கில் நடத்துவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழக அரசு சார்பில் நடத்தப்படும் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு அரசு வேலை வழங்குவதற்கான கோரிக்கையை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்று கண்டிப்பாக ஆலோசிப்போம் என்று அமைச்சர் உதயநிதி கூறினார். காஞ்சிபுரம் அருகே கூழமந்தலில் உள்ள நட்சத்திர விநாயகர் கோயிலில் 108 கோ பூஜை விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் பந்தவாசி சாலையில் ஒக்கம் பெரும்பாக்கம் கிராமத்தில் நட்சத்திர விநாயகர் கோயில் உள்ளது. இங்கு 27 நட்சத்திர தேவதைகளுக்கு கற்சிலைகள் அமைக்கப்பட்டு அதற்குரிய நட்சத்திர விருட்ச மரங்களும் அமைந்துள்ளன. இங்கு ஆண்டுதோறும் பொங்கல் விழா காலங்களில் 108 கோ பூஜை நடைபெறும். உலக நன்மை கருதியும் குடும்ப நன்மைக்காகவும் இல்லத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் மகாலட்சுமியின் பரிபூரண அருள் வேண்டி 108 கோ பூஜை நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் பல்வேறு சுற்றுலா தலங்கள், கடற்கரைகள், பொழுதுபோக்கு இடங்களுக்கு மக்கள் குடும்பத்துடன் சென்று காணும் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். சென்னை மெரினா கடற்கரைக்கு காலை முதலே மக்கள் கூட்டம் வரத் தொடங்கியது. சென்னை மட்டுமின்றி சுற்றுப்புற மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் குடும்பத்துடன் மெரினா கடற்கரைக்கு வருகை புரிந்தனர். இதனால் நேரம் செல்ல செல்ல பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்தது. மாலை வேளையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர். இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 30 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 5,780 ரூபாயாகவும்
8 கிராம் தங்கம் 46,240 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 40 பைசா குறைந்து 1 கிராம் வெள்ளி 77 ரூபாவாக விற்கப்படுகின்றது.